அம்மா. ஐயோ யோ வேலு. சுந்தரம் எந்திரிப்பா. யோ வேலு, வீட்டுக்கு வந்தா சொம்புல தண்ணி கொடுப்பாங்க, நீங்க என்னைய சொம்பால் அடிக்கிறீங்க? உனக்காச்சும் சொம்புல, எனக்கு பாரு கம்புல. ஆஹா, வம்புல மாட்டிக்கிட்டோம் போல. போர் எங்கேயா நடக்குது? ஈரான் இஸ்ரேல்ல. இல்லவே இல்ல, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா ஜப்பான் எல்லா போரும் எங்க வீட்டுல தான் நடக்குது. என்னையா எப்படி சொல்ற? ஆமா, அத நீயே பாரு. அத்தை அத்தை, இந்த கிழவி சொல்லாம கொள்ளாம போயிட்டாலோ. ஏற்கனவே கடனை வாங்கி அழுதுட்டு இருக்கேன், இப்ப இதுக்கும் அழுவணுமா? சண்டை நடக்குதுன்னு சொன்ன, இங்க என்னையா பாசமலையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இது பாசமலை இல்லையா, வேசமலை. அத்தை அத்தை, இவ காரியமாகணும்னா தானே காலை பிடிப்பா, இன்னைக்கு கைய பிடிக்கிறா. என்னடி, என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்ல, மாத்திரை சாப்பிடலன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, அதை தான் கேட்க வந்தேன். ஆஹா, நல்ல மூடுல இருக்கா. இவகிட்ட இப்ப வேலை வாங்கினதா உண்டு. ஆமா வசந்தி, மறந்தே போச்சு. நீ போய் பச்சையில ஒண்ணு, சிவப்புல ஒண்ணு, நீலத்துல ஒண்ணு, வெள்ளை கலர்ல ஒண்ணு எடுத்துட்டு வாவே. என்னையா உன் பொண்டாட்டி கலர் கலரா எடுத்துட்டு வர சொல்றா? எல்லா சேலையும் ஒரே நேரத்திலேயே கட்டி பார்க்க போகுது? அது சேலை இல்லையா, அவ உடம்புல கலர் கலரா வியாதி இருக்கு. இதுல இப்படி ஒண்ணு இருக்கா? புரியுது புரியுது. இந்தாங்க அத்தை. இது எதுக்கு போடுறது? இத்தனை வருஷமா சாப்பிட்றீங்க, இது கூடவா தெரியல? இந்தாங்க. இந்த கலரு சுகருக்கு, இந்த கலரு தைராய்டுக்கு, இந்த கலரு மூட்டு வலிக்கு, இந்த கலரு உங்க கொழுப்புக்கு. என்னடி இவ்வளவு நேரமா அன்பா பேசிட்டு இப்ப திட்டுற? உங்களை போய் திட்டவனாத்த, இது உங்க கொலஸ்ட்ராலுக்கு, அதனாலதான் அப்படி சொன்னேன். அப்படியா? நீ திட்டுறியோன்னு நினைச்ச. அத்தை அத்தை, இந்த 2 கம்மலும் உங்களுக்கு அழகா இருக்கு. இவ கேட்டு கேட்டு மாத்திரை கொடுக்குறப்பவே நினைச்ச இவ எதுக்கோ வேட்டு வைக்க போறான்னு. அத்தை, இந்த 2 கம்மலையும் பூமாடு கழட்டி கொடுத்தீங்கன்னா இப்ப சேட்டு கடையில வச்சுட்டு அப்புறம் சேதரலுமே திருப்பி கொடுத்துட்றேன். ஆமா, நான் ஏற்கனவே கழட்டி கொடுத்தது நீ கொடுத்து கழட்டிட்ட. இப்ப என்கிட்ட இருக்கிறது கமல் மட்டும்தான், அது உனக்கு பொறுக்கலையாடி? ஊர் முழுக்க கடன் வாங்கி குடிச்சு விட்டு அது பத்தாதுன்னு என் நெத்தி சுட்டில இருந்து மெட்டி வரைக்கும் எல்லாத்தையும் அடகு வச்சு குடிச்சு விட்டா உன் மகன். இப்படிதான் என் மொத்த நகையும் போச்சு. நான் ஒத்த நகை கேக்குறேன், அதுக்கு இப்படி கத்துற? நீங்க ஆகாத காரியத்துக்கு செலவுக்கெல்லாம் காசு கேட்கும் போது போன் ஆப் மூலமா லோன் வாங்கி கொடுத்தவன் நானு. அந்த லோன்காரன் என்னை கேவலமா திட்டுறான், அதுக்கு தான் தோட்ட கேட்டேன். எனக்கு மட்டுமா கொடுத்த? நீயும் மகளும் ஆப்பர்ல வருதுன்னு மேக்கப்ல இருந்து ஜாக்கெட் வரைக்கும் வாங்கி மினுக்குனீங்களே. என்னையா ஆப்பு புல்லுங்கிறாங்க, அது கூட உண்டா? யோ, அது அந்த ஆப்பு இல்லையா, செல்போன் ஆப்பு, அதுலயும் பணம் எடுக்கிறாளுங்க. ஓஹோ, அந்த ஆப்பா? அந்த ஆப்புல கடனை வாங்கி விட்டதாயா ஏகப்பட்ட குடும்பம் மாட்டிக்கிட்டு முழிக்குது. அதுல இப்ப உன் குடும்பமும் மாட்டிக்கிச்சா? மினுக்கே நிதாய நெஞ்ச குலுக்கே சிறுக்கே வடிய முட்டை கலக்கே அழகே போவாத ரொம்ப விலகி சிலுங்கே போரால என்ன முழுங்கே. ஏண்டி முட்டைக்கண்ணி, இப்படி ஆடிட்டு இருக்கிற? உனக்கு ஏதோ ஏபிசிடி பிரச்சனைன்னு சொன்ன. ஏ தாய் கிழவி, அது ஏபிசிடி இல்ல, பிசிஓடி. அது என்னமோடி, குழந்தை இல்லைன்னு பெத்தவங்க வீட்டுல வந்து இருக்குமேன்னு கொஞ்சமாச்சும் உனக்கு கவலை இருக்கா? ஏய் கிழவி, ரொம்ப ஓவரா பேசாத. நீ தான் உன் சொந்த விட்டு போக கூடாதுன்னு என்னை படிக்க விடாம கல்யாணம் பண்ணி வச்ச. குழந்தை பிறக்கல, அது ஏன் குத்தமா? மாமியார் வீட்டுல இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு மனசு நொந்து போய் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன். நீயும் சேர்ந்து என் உயிரை வாங்காத. யோ வேலு, உன் பேத்தி சொல்றது கூட கரெக்டு தாயா. குழந்தை இல்லைன்னா பொண்ணுங்களை மட்டும் குத்தம் சொல்றோம். ஏன் ஆம்பளை கிட்டையும் பிரச்சனை இருக்கும்ல? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்துதான் அந்த பிரச்சனையை தீர்க்கணும். கரெக்டு தான் சொன்னா யார் கேக்குறா? ஏய், யாரா அவன் என் வீட்டுக்கு முன்னாடி செவுத்த வச்சது? யார் யாது இப்படி தள்ளி விட்டு போறான்? நல்ல வேலை இப்ப தள்ளி விட்டு போறான், மத்த நேரமா இருந்தா மிதிச்சிட்டு தாயா போவான். யார் யாது? வேற யாரு, என் பையன்தான். மா தப்பிச்சு ஓடிடு, புருஷன் 8 வேகத்துல வரான், நம்ம தப்பிச்சிருவோம். ஏய், எங்கடி அம்மா?
ஏய் அது ஏன் அம்மா உன் அம்மா எங்க? அப்படி தெளிவா கேட்கணும், அங்க போய் பாரு. அப்போ என்ன தெளிவில்லைங்கிறியா? நக்கல். ஆ? ஏய் இங்கே ஒளிஞ்சிருக்க, எந்திரிடி எந்திரிடிங்கிற. ஐயோ என் முடிய விடியா, ஐயோ என் முடிய விடு, வலிக்குது. உன் பையன் படிக்கிற காலேஜுக்கு போயிருந்தேன், அசிங்கப்படுத்திட்டான்டி. இப்படி குடிச்சிட்டு போனா அசிங்கனா படுத்துவாங்க, அவார்டா கொடுப்பாங்க. ஏய் நான் குடிக்காம நல்லபடியா தான் போனேன், அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்க. பசங்களோட சேர்ந்து அபினு ஹெரோயினு கஞ்சானு அடிக்கிறானா. ஹைடெக்கா படிக்கணும்னு காலேஜுக்கு அனுப்புனா அவ ஹைடெக்கா குடிக்கிறான்டி, குடிக்கிறான். ஏய் இன்னைக்கு நான் ஏன் குடிச்சேன்னு தெரியுமா? உன் பையன் குடிக்கிறாங்கிற கவலையில குடிச்சேன். அப்ப நேத்து குடிச்சதுக்கு காரணம்? உனக்கு ஒரு குழந்தை குட்டி இல்லைங்கிற கவலை தான். அப்ப முந்தா நேத்து குடிச்சதுக்கு? நீ இவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிடுறங்கிற கவலை தான். அப்போ இவ்வளவு நாளா குடிச்சதுக்கு? அப்படி கேளுடி என் வென்றே. நீ ஊரை சுத்தி மட்டும் இல்லாம பேங்க சுத்தி வாங்கி வச்சிருக்கிற கடை, அதை நினைச்சு தாண்டி நான் குடிச்சேன். சுந்தரம், என் பிள்ளைய பத்தியா குடிக்கிறதுக்கு டிசைனாக காரணம் சொல்கிறான். இவன் மட்டுமா? ஊரு பூரா இப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு தான் குடிச்சுட்டு திரியிறாங்க. ஓகே மச்சி, எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம். டேக் கேர். ஓகே பாய் மச்சி. இவன் யாரியா உன்னைய சிகரெட்டால சுட்டுட்டு போறான்? அவன் சுடலையா, எனக்கு கொல்லி வச்சுட்டு போகிறான். வர்றானா? வா, இன்னைக்கு உன்னை அடிச்சு கொல்லாம விட மாட்டேன்டா. யோ வேணாயா, யோ விடியா, வேணாயா, நம்ம புள்ளையா. ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா படிச்சுட்டு வாடான்னா குடிச்சிட்டு வருவியா? நீ மட்டும் என்ன உடச்சிட்டு வேணா குடிச்சிட்டு வர விடுமா? என்ன அவன் விடுமா? என்ன அவ்வளோதாம்மா அவன் இன்னைக்கு விடுமா? ஏய் உன்னை இன்னைக்கு அடிச்சு கொல்லாம விட மாட்டேன்டா. வேணாயா, பேசிக்கலாம்யா. ஐயோ அப்பனும் பிள்ளையே அடிச்சுக்காதீங்களா, விடுங்கடா. யோ விடியா, வேணாயா.